வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு ஒரு அருமையான நாள் அஜித் ரசிகர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் திரையுலகத்துக்கும் மற்றும் இந்திய திரையுலகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்த அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது பாத்தீங்கன்னா இன்று அவர் வாங்குறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா பெரிய விஷயம் தான். ஏன்னா அது தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் வாங்குறாரு பத்மபூஷன் பெருமையான விஷயம் தான். இந்த வருடம் 2025 பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து அஜித்குமார் அவர்களுக்கும் கேரளாவிலிருந்து சோபனா அவர்களுக்கும் இந்த பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இன்று இந்த விழா கோலாகலமாக இன்று நடைபெறும். அந்த விழாவில் பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் அந்த பத்மபூஷன் விருதை பெற போறாரு. பெறறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா பத்மபூஷன் அஜித்குமார் அப்படின்னு தான் பல இடங்கள்ல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி இந்த விருதை யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத ஒரு தடவை பாத்திரலாம். இந்த விருதை பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வாங்கியிருக்காரு, சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் வாங்கியிருக்காங்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வாங்கியிருக்காங்க, வைரமுத்து அவர்கள் வாங்கியிருக்காங்க. இப்ப விஜயகாந்த் போன வருடம் பாத்தீங்கன்னா 2023 என்னமோ விஜயகாந்த் அவர்கள் வாங்கினாங்க. இப்போ அஜித்குமார் அவர்கள் வாங்குறாங்க. இது தகுதியான ஒரு விருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு 200% தகுதியான விருது. சினிமா மட்டும் இல்ல, பல துறைகள்ல போட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளைட் ஓட்டுறது, அதாவது இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஒரு நடிகர் பிளைட் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்க ஒரே நடிகர் யாருன்னா அஜித்குமார் மட்டும்தான். அதனால அவரு அந்த விஷயத்துல ஏர்கிராப்ட் அப்படின்வாங்க, அதாவது ஏரோப்ளைனை இயக்கிறது, அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் ஸ்பெஷலிஸ்ட். அது ஒரு யூனிவர்சிட்டியில போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அது மூலியமாக மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு அதுலயும் சக்சஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பைக் ரேசிங், அதுக்கப்புறம் கார் ரேசிங், எல்லா விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னா அவர் சக்சஸ் பண்ணியிருக்காரு. அந்த சக்சஸை முன்னிட்டு தான் இவருக்கு இந்த விருது இப்ப அறிவிச்சாங்க. அந்த விருதை அவர் இன்று பெறுகிறார். மிகவும் ஆனந்த சந்தோஷத்தில் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதற்கு முன்னாடியே கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது பாத்தீங்கன்னா இந்த கார் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா துபாயில 3rd பிளேஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் நடந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் 3rd பிளேஸ். இப்ப லாஸ்டா நடந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா 2nd பிளேஸ் வின் பண்ணிருக்காரு. இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குட் பேட் அட்லி ரிலீஸ் ஆச்சு. குட் பேட் அட்லி பாத்தீங்க அப்படின்னா அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்களே மிகப்பெரிய அளவுல கொண்டாட வச்ச படமா மாறிச்சு. அந்த ரசிகர்களுக்காகவே இயக்கின ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டாலும் அதை பாத்தீங்கன்னா எல்லா தரமான அனைத்து விதமான ரசிகர்களையும் தியேட்டர்ல படம் முடிஞ்சு கடைசி ஒரு 5 நிமிஷம் எல்லாரையும் உட்கார வச்சுச்சு பாத்தீங்களா. அதுதான் அந்த படத்தோட வெற்றி. அது நம்ம ஆத்விக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்ட கொடுத்துடலாம். இந்த விருது அஜித்குமார் அவர்கள் இந்த விருதை வாங்குறதுக்கு அஜித்குமாருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து இயக்குனர்கள், அனைத்து தயாரிப்பாளர்கள் மற்றும் அவர் பல துறைகள்ல அவருக்கு வழிகாட்டியா இருந்தவர்கள், அவருக்கு வழிகாட்டியா இருந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாம அவர் வரவே முடியாது. இந்த இடத்துல நான் அழுத்தமா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்றேன். விடாமுயற்சி அப்படின்னு அவர் ஒரு டைட்டில் வச்சாரு, அந்த படம் சரியா போகல. ரியலா சொல்றேன், ஏகே அஜித்குமார் அப்படிங்கிற அந்த பேருக்கு பின்னாடி உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற விஷயமே விடாமுயற்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய உடம்பு, நாடி, நரம்பு, ரத்தம் எல்லாத்துலயும் அந்த விடாமுயற்சிங்கிற அந்த ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. நீங்க 2007 சம்திங்ல பாத்தீங்கன்னா பில்லா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சந்தானம் ஒரு வீடியோ இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அஜித்குமார் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு. இந்த மாதிரி நல்ல ரேஸ்ல நான் நினைச்ச மாதிரி சக்சஸ் பண்ண முடியல 2007, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னால பெருசா சக்சஸ் பண்ண முடியல, கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல அது நடக்கும் அப்படின்னு 2007ல ஒரு மனுஷன் சொன்னாருங்க. இன்னைக்கு 2025ங்க. 2025 வரைக்கும் அந்த உள் மனசுல இருக்க அந்த விடாமுயற்சிய விடாம போராடி இன்னைக்கு அந்த ரேஸ்ல அஜித்குமார் ரேசிங்னு சொல்லி சும்மா இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரிகிற மாதிரி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து இவ்வளவு விஷயத்த ஒரு மனுஷன் பண்றாரு அப்படின்னா அவருடைய நாடி, நரம்பு, தசை, புத்தி எல்லாமே ரேஸ்ல தான் இருந்திருக்கு. அவருடைய ஆசை
நிறைவேறிச்சு. அந்த ஆசை நிறைவேறதுக்கு மிக முக்கியமான காரணமா அவர் வந்து என்னைக்குமே நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களாக உங்களை தான். அஜித்குமார் அவருடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பல பேர் வேற வேறமா சொல்லுவாங்க. நீங்க வேணா அஜித்குமார் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, என்னோட ரசிகர்கள் தான் சொல்லுவாங்க. அந்த ரசிகர்களுடைய பலம் தான் வந்து இவ்வளோ படம் ஃபெயிலியர் பண்ணியும் தன்னை வந்து இந்த ரசிகர்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, இந்த ரசிகர்களுக்காக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணணும். இந்த ரசிகர்கள் வந்து நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கு பதில் கொடுக்குற மாதிரி, அந்த அன்பை திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம ஏதாவது இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு அஜித்குமார் அவர்களோட மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ஃபுல்லா லோட் ஆயிருக்கு. அதனாலதான் எனக்கு ரசிகர் மன்றமே வேண்டாம், ரசிகர் மன்றத்தின் மூலியமாக தன்னுடைய ரசிகர்களை வேறு விதமாக பயன்படுத்துறாங்க எல்லாரும், அதனால ரசிகர் மன்றமே வேண்டாம்னு சொல்லி ரசிகர் மன்றத்தை துணிச்சலா கலைச்ச தமிழ் சினிமால இப்படி ஒரு நடிகர் இருந்திருக்கவே மாட்டாரு. கேரியரின் உச்சம்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும். விஜய் அவர்கள் கேரியரின் உச்சத்துல விட்டுட்டு நான் வந்து சினிமாவுக்கு வந்திருக்கேன், இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பாப்போம் அவர் மறுபடியும் சினிமாவுக்கு திரும்பி போறாரா இல்ல போகலையாங்கிறது அது வந்து வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சுங்க கேரியரின் உச்சம் அப்படின்னா என்னன்னா அஜித்குமார் அவர்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா சினிமால சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்குறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய சினிமா துறை இல்லாம மற்றொரு துறையிலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துறாருங்க. இதை விட கேரியர் உச்சம் என்னங்க இருக்க முடியும்? தன்னுடைய லைஃப் டைம்ல இப்படி ஒரு விஷயத்த ஒரே மாசத்துல இந்த ஏப்ரல் மாசம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, அஜித்குமார்ங்கிற பேரு ஏகேங்கிற பேரு எத்தனை தடவை சர்ச் ஆயிருக்குன்னு கண்டிப்பா இந்த மாசம் முடிஞ்சோன்னா ரிப்போர்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாசத்தில் ஏகே அஜித்குமார்ங்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிக முறை தேடப்பட்ட பேரு, அதிக முறை உபயோகப்படுத்தப்பட்ட பேராக மாற்றப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் என்னன்னா அஜித்குமாரோடைய உழைப்பு, நேர்மை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது எல்லாம் தான். இந்த பத்மபூஷன் வந்து பாத்தீங்கன்னா தகுதியானதா அப்படின்னா இந்த பத்மபூஷன் விருது வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமாருக்கு சரியான நேரத்தில் கிடைச்சது தான் நான் தகுதியானதுன்னு சொல்லுவேன். இந்த டைம் இஸ் குட் டைம். அவரோட பர்த்டே வந்து இன்னும் 2 நாள்ல வரப்போகுது. மே 1 தொழிலாளர்கள் தினம் தான் வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பத்மபூஷன் கிடைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜித்குமாருக்கு மிகப்பெரிய உள்ளுக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அவருடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பெருமை சேர்க்கணும், இந்தியாவுக்கு ஏதாவது பெருமை சேர்க்கணும். அதுதான் என்னுடைய விடாமுயற்சியா நான் ஓடிட்டு இருக்கேன், இது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அது இன்னைக்கு நடந்துருச்சு. நீங்க நினைச்சது நடந்துருச்சு. உங்க வைராக்கியம் ஜெயிச்சிருச்சு. ஏகே வைராக்கியம் ஜெயிச்சிருச்சு. ஏகே உடைய நினைப்பும், ஏகே உடைய எண்ணங்களும், ஏகே ஓட செயல்களும் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. வாழ்த்துக்கள் ஏகே. இன்னும் உங்களுக்கு மனசுல இருக்கிற அனைத்து விஷயங்களும் நிறைவேறணும். நீங்க பல்லாண்டு வாழணும். எல்லா சந்தோஷங்களும் எல்லா மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலை இதுதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் நம்ம சேனல் வளர்ச்சி அடையும். நம்ம சேனல் வளர்ச்சி அடைஞ்சாதான் இன்னும் நிறைய வீடியோக்கள் என்னால் தொடர்ந்து போட முடியும். மற்றொரு வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.